இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேகன்சி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. சுருக்கமா என்ஐடி ட்ரிச்சின்னு சொல்லுவோம். ஸோ இது அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழ இருக்கிற ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல டெக்னிக்கலுக்கும், அதே சமயத்துல நான் டீச்சுக்கும் 2க்குமே வந்து ஆட் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் பார்த்துருவோம். அது ஒரு 4, 5 பேஜ் தான் போகும். அதுக்கப்புறமா நான் டெக்னிக்கல் பார்த்துருவோம். டெக்னிக்கலுக்கும், நான் டெக்னிக்கலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் சொல்லிர்றேன். ஒண்ணு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கு. மத்தபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். அதாவது அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேமா தான் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எவ்வளோ வேகன்சி இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட். ஸோ இதில் என்ன வேகன்சின்னு பார்த்துருவோம். மொத்தம் 9 வேகன்சி. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்ல 5ம், ஜூனியர் இன்ஜினியர்ல 3ம், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்ல 1ம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றதுனால ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதே மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸ் வந்து இருக்கிற வேகன்சியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதாவது பிரேக்கப்ஸ் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த 9 வேகன்சிக்கும் ஃபுல்லாக பிரேக்கப்ஸ் கொடுத்துட்டாங்க. எஸ்சிக்கு ஒன்றும், எஸ்டிக்கு ஒன்றும், இடபிள்யூஎஸ்க்கு ஒன்றும், அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 6 ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேகன்சி அண்ட் பிரேக்கப்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்கலுக்கு மாத்திரம் அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்டும், அதே மாதிரி லிங்க், ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் ஓப்பன் பண்ண டேட்டும் ஒன்று தான். 25th February 2026. க்ளோசிங் டேட் வந்து 25th March 2026. சரிங்களா? இதில் ஹார்ட் காப்பி ஒன்று அவங்களுக்கு ரீச் ஆகணும். இந்த அப்ளிகேஷனோட ஹார்ட் காப்பி அது வந்து 31st March 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ், எஜுகேஷன் என்ன இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்னவா இருக்கலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க தனியாக F35-5 அப்படின்ற ஒரு ஃபைலில் வந்து அவங்களோட வெப்சைட்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்து நான் அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி இந்த பிபிடியில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். அது வந்து டெக்னிக்கலுக்கு, அதே சமயத்தில் நான் டீச்சிங்க்கு 2க்குமே நான் கொண்டு வந்திருக்கேன். இதை தவிர வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்றதுனால இது ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னும் போது நீங்கள் வந்து 10th 12th மார்க் ஷீட்டோ, இல்லை வந்து நீங்கள் ஐஐடி டிப்ளமோ இல்லை 10th 12th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அந்த டிசியோ, லீவிங் சர்டிஃபிகேட்டோ ஏதோ தான், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க உங்களோட ஏஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னும் போது எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அவர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியாக இருந்தால் 10 வருஷமும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் 13 வருஷமும், அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஒருவேளை எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவருக்கு 15 வருஷமும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸு. அதே மாதிரி என்ஐடிடியில் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டாஃப், அதாவது 2012க்கு முன்னாடி அப்பாயிண்ட் ஆன ஸ்டாஃப்க்கு தனியாக அவங்க ஒரு ரூல்ஸு, ஒரு ஃபைல் நம்பரே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் போய் பார்த்து நீங்கள் அந்த விஷயங்கள், அதாவது அந்த ரூல்ஸை, ஏஜுக்கான ரூல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னும் போது அன்ரிசர்வ்ட் இடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு வந்து 1000 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸு. இது அப்ளிகேஷன் ப்ராசஸிங் 2மே சேர்த்து. ஆனால் இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட் ஒரு வேற செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க 500 rupees அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி வந்துட்டு எஸ்சி எஸ்டி உமன் அப்ளிகண்ட் வந்து 500 rupees பே பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸாக. பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லை, ப்ராசஸிங் ஃபீயும் எதுவும் இல்லை. இது நான் ரீஃபண்டபிள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னும் போது எவ்வளோ அப்ளிகேஷன் வருதோ அதில் நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், அதாவது படிப்பு பற்றியோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியோ நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு ரெஸ்ட்ரிக்டட் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸை தான் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கே கூப்பிடுவாங்க. அது அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வர அந்த கேட்டகரியில் ஃபிட் ஆகிற அந்த கேண்டிடேட்ஸ் அவங்கள தான் வந்து அவங்க கூப்பிட போகிறாங்க. மீதி எல்லாம் செலெக்ஷன்லேயே வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்குது அப்படின்றதுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும்னு இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு தான். இதை தவிர வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களோட நீங்கள் கொடுத்துருக்க இமெயில் ஐடியிலையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை தவிர அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், டேட் அண்ட் டைமாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும்,
இல்ல உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டு வந்திருக்கு. இல்ல உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் இல்ல நேரா இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்றதோ, எதுவா இருந்தாலும் அவங்க வெப்சைட்ல கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க வெப்சைட்ட விடாம நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுல மாத்திரம் தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாரி மல்டிபிள் ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷன் இருக்க போது. மல்டிபிள் ஸ்டேஜ் அப்படின்னும்போது அது ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது மாதிரி எல்லாமே இருக்க போது. அதே மாரி அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது அவங்களோட வெப்சைட்ல மாத்திரம் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ வெப்சைட்ஸ கண்டிப்பா நீங்க வாட்ச் பண்ணுங்க அப்படின்றத அவங்க செகண்ட் டைமும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ரெக்யர்மென்ட் என்ன குடுத்துருக்காங்க, அவங்களுடைய பொசிஷன் டாபிக் என்ன, இதுக்கு தகுந்து தான் அவங்க வந்து ஸ்கிரீனிங் ஆஃப் அப்ளிகேஷன கொண்டு போவோம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து செலக்ஷன் ப்ராசஸ் மே கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் மெயின் ரிட்டன் டெஸ்ட். ஸோ இதெல்லாம் தான் இருக்க போது. இதில வந்து உங்களுக்கு சம்ரத் போர்ட்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இத நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரஸ்டட் அப்படின்னா, இந்த லிங்க்ல போயிட்டு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து நானு ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் வீடியோக்காக. ஸோ ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இந்த லிங்க்ல போய் அப்டேட் பண்ணுங்க. உங்க அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ்க்கும், நீங்க அப்டேட் பண்றதுக்கும் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும், இல்ல எதுவும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம பார்த்து கரெக்ட்டா அப்டேட் பண்ணுங்க. இதுல வந்து கரெக்ஷன் விண்டோலாம் எதுவுமே இல்ல. ஸோ ஒன்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ கேர்ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணுங்க. அதே சமயத்துல வந்து ஒரு ஃபீஸும் கட்டிருங்க. சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு காப்பி வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து அவங்களோட ஸ்கிரீனிங் ப்ராசஸ், செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதுவரைக்கும் அது கண்டிப்பா வேணும். அ ஸோ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து டெக்னிக்கலுக்கானது மாத்திரம் தான். இந்த டெக்னிக்கல்ல என்ன ஏஜ், இல்ல என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு தனி ஃபைலா அப்படி அவங்க வெப்சைட்ல இருக்கு. அதுலேருந்து காப்பி பண்ணி போட்டது தான் இந்த பேஜ். ஸோ டெக்னீஷியன் அப்படின்னும்போது அது குரூப் சிக்குள்ள வருது. உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது 5200லேருந்து 20,200 வரைக்கும். கிரேட் பே அப்படின்றது ஒரு ₹2,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 27 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 10த்தோ 12த்தோ படிச்சுட்டு டிப்ளமோ, ஐடிஐ படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாரி சீனியர் டெக்னீஷியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் குரூப் சில வருது. 5200லேருந்து 20,200 வரைக்கும் இருக்கும். கிரேட் பே அப்படின்றது 2,400 இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 33 இயர்ஸ். 10த் இல்ல 12த் படிச்சுட்டு, நீங்க ஐடிஐ, டிப்ளமோ படிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட ரூல்ஸ். இதோட வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல்க்கான ரெக்ரூட்மெண்ட் அந்த விஷயம் முடிஞ்சது. இது வந்து நான் டீச்சிங் பொசிஷன். நான் டீச்சிங் பொசிஷனுக்கு டிஃபரன்ஸ் அதுக்கும் இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ். இதோட ஓப்பனிங் டேட்டே நாளைக்கு தான் 12th மார்ச் 2026. க்ளோசிங் டேட்டு 12th ஏப்ரல் 2026. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தவிர நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் லைப்ரரியன் இதில் ஒரு போஸ்ட் வேகண்ட்டாக இருக்குது. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இதில் ஒரு போஸ்ட் வேகண்ட்டாக இருக்குது. திரும்பியும் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் ஒன்று டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒன்று ஆன்லைன். இதில் ஒரு வேகன்சி இருக்குது. சயின்டிஃபிக் டெக்னிக்கல் ஆஃபீஸரில் 2, சூப்பரிண்டெண்டிங் என்ஜினியரில் 1, சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸரில் 1, எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியரில் 1, பிரின்சிபல் எஸ்ஏஎஸ் ஆஃபீஸரில் 1, எஸ்ஏஎஸ் ஆஃபீஸரில் இன்னொரு வேகன்சி. ஸோ இதுதான் வந்து அவங்க வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நான் டீச்சிங் பொசிஷன். இதோட இம்பார்ட்டன்ட் டேட் டெக்னிக்கலுக்கும் இதுக்கும் வேறு வேறு. இதோட லிங்கே நாளைக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. அடுத்தது இதோடைய க்ரைட்டீரியாஸ், எஜுகேஷனோ இல்லை ஏஜோ என்னன்றதை பார்த்துருவோம். அசிஸ்டன்ட் லைப்ரரியன் வந்து குரூப் ஏல வருது. உங்களுக்கு வந்து 15,600லேருந்து 39,100 வரைக்கும் இருக்கும். உங்களோட உங்களோட கிரேட் பே வந்து 5,400 வரைக்கும் இருக்கும். அதை தவிர உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 35 இயர்ஸாக இருக்கும். நீங்கள் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ லைப்ரரி சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், டாக்குமெண்டேஷன் சயின்ஸ் இல்லை அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும் நீங்கள். இதை தவிர வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் வந்து குரூப் ஏல வருது. 15,600லேருந்து 39,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். கிரேட் பே அப்படின்றது உங்களுக்கு வந்து 5,400 இருக்கும். 35 இயர்ஸ் வந்து உங்கள் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கணும். 55 ஆர் அபவ் 55% இல்லை சிஜிபிஏ வச்சுருக்கணும்.
ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும் முக்கியமாக. அதே மாதிரி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஒரு இதே ரெலவெண்ட் ஃபீல்டில் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அண்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர். இதில் வந்து இது வந்து குரூப் ஏல வருது. 15,600லேருந்து 39,100 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். நீங்கள் இதுக்கு வந்து பிஇ பிடெக் ஆர் எம்எஸ்சி வந்து இல்லை எம்சிஏ டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 65% ஆர் 6.5 சிஜிபிஏ வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் அந்த அளவுக்கு மார்க் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக வேணும் இதே ஃபீல்டில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் உங்களுக்கு. அவங்க வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர். இது குரூப் ஏல வருது. உங்களோட சேலரி 37,400லேருந்து 67,000 வரைக்கும் இருக்கும். கிரேட் பே அப்படின்றது 8,700 இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஇ பிடெக் வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வச்சுருக்கணும். ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எசென்ஷியல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் குரூப் ஏல வருது. 15,600லேருந்து 39,100 வரைக்கும் உங்களுடைய சேலரி இருக்கும். கிரேட் பே அப்படின்றது 7,600 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 50 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் டிகிரி படிச்சிருக்கலாம். படிச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்கள் டிகிரியை வந்து இந்தியன் மெடிக்கல் ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எம்டி அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் வந்து மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். 10 இயர்ஸ் அட்லீஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் அப்படின்னும் போது அவங்க அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணலாம். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் குரூப் ஏல வருது. 15,600லேருந்து 39,000 வரைக்கும் உங்களுடைய சேலரி வித் கிரேட் பே வந்து 5,400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 இயர்ஸ். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா பிஇ பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஃபீல்டு வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். முக்கியமாக வந்து நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு அனலாகஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் எஸ்ஏஎஸ் ஆஃபீஸர். இது குரூப் ஏல வருது. 37,400லேருந்து 67,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். கிரேட் பே அப்படின்றது 10,000 இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 56 இயர்ஸ். மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், மாஸ்டர் டிகிரி இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் 60 ஆர் அபவ் 60% மார்க் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் அசிஸ்டண்ட், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட், இது ரெண்டுக்கும் சேர்த்து இது வந்து குரூப் பியில் வருது. உங்கள் சேலரி 9,300லேருந்து 34,800 வரைக்கும் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ். ஃபஸ்ட் கிளாஸ் பிஇ பிடெக் வந்து சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். எதுவாக இருந்தாலும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபஸ்ட் கிளாஸில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும் அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியா. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது 30 இயர்ஸு. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த பொசிஷனுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த லிங்க் கொடுத்துருக்க லிங்க் வந்து ஃபஸ்ட்டு க்ரீனில் இருக்க லிங்க் வந்து நான் டீச்சிங் குரூப் ஏ நோட்டிஃபிகேஷன், அதாவது செகண்ட் வீடியோ ஒன்று பார்த்தோம் இல்லையா, நாளைக்கு தான் லிங்க் ஓப்பன் ஆக போகுதுன்னு. ஸோ அதுக்கான லிங்க்கு அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்தது டெக்னீஷியன், இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது. அதோடைய க்ளோசிங் டேட் வந்து 25th மார்ச்னு சொன்னேன். ஸோ 31st மார்ச் வந்து ஹார்ட் காப்பி அவங்களுக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன் நான். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன்.
அதே மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸு டீச்சிங்கும் சரி, நான் டீச்சிங்கும் சரி, டெக்னிக்கல் சரி, இதுக்கான ரூல்ஸ் வந்து ஒரு தனி பிடிஎஃப் இமேஜ் ஃபைலாக வச்சுருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில். அதுக்கான லிங்க் தான் கடைசியாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், அதில் என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், அதே மாதிரி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை எவ்வளோ கம்மியாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபைலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.